ஹலோ, குட் மார்னிங். பேப்பர் 2க்கான 8th, 9th, 10th உள்ள மேக்ஸில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை பார்ப்போம். சிம்பிளான கொஷின்ஸ் தான், ஆனால் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. இங்கே பாருங்கள், 8th உள்ள மேக்ஸில் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். 1/2 மற்றும் 3/4 ஆகியவற்றின் பெருக்கல் பலனின் தலைக்கீழ் என்ன அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? 1/2 போட்டுக்கணும். அதுக்கடுத்தது 1/2 போட்டுக்கணும். அதுக்கடுத்தது 3/4 போட்டுக்கணும். இப்போ இதை முதல்ல பெருக்கணும். பெருக்கிட்டாக்கா 3/8 வரும். இவனுடைய தலைக்கீழி கேட்குறாங்க. இவனுடைய தலைக்கீழி கேட்குறதால நம்ம 8/3ன்னு எழுதிடணும். 8/3ன்னு ஆன்சர் எழுதணும். விகிதமுறு எண்களின் கூட்டல் சமணி எது? கூட்டல் சமணி அப்படின்னு கேட்டாலே 0. எந்த ஒரு எண்ணை கூட்டும் பொழுது கூட்டலில் எந்த மாற்றமும் நடைபெறலையோ அந்த எண்ணில் எந்த மாற்றமே நடைபெறாது. ஏ கூட 0 சேர்த்தா ஏ தான் வரும். அப்போ கூட்டலில் எந்த மாற்றமே நடைபெறலைன்னா அதுக்கு கூட்டல் சமணின்னு பேர். அப்போ 0 என்பது கூட்டல் சமணி, 1 என்பது பெருக்கல் சமணி. நம்ம விரலை இப்படி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இந்த 3 விரலையும் இப்படி வச்சுக்கும்போது இந்த விரலை கட்டை விரலை பிடிச்சி இப்படி வைக்கும்பொழுது 0 முன்னாடி வருது பிறகு இதுதான் இதுக்கு க்ளூ. 0 கூட்டல் சமணி, 1 பின்னாடி ஒரு மோதிர விரல் தெரியுது இல்லையா? அது ஆள்காட்டு விரலையும் கட்டை விரலையும் இப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டா இங்கே நடு விரல், மோதிர விரல், சுண்டு விரல் இப்படி ஒன்றா நிற்கும். அப்போ ஃபஸ்ட்டு 0 வர்றதால அதை அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். 0 என்பது கூட்டல் சமணி, 1 என்பது பெருக்கல் சமணின்னு ஞாபகம் வச்சுக்கணும். -5 என்ற விகிதம் ஒரு எண் எந்த இரு முழுக்களுக்கு இடையே அமையும்? எண் கதிரில் பார்க்கணும். எண் கதிரில் பார்க்கும்பொழுது -5 இங்கே இருந்ததுன்னா முன்னாடி என்ன இருப்பான், பின்னாடி என்ன இருப்பான்னு கேட்குறாங்க. அப்போ என்ன இருக்கும்? சரியான விடை இப்போ -4 இங்கே இருக்கும். இந்த பக்கம் -6 இருக்கும். அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள், முதல் n ஒற்றை எண்களின் கூடுதல். இப்போ 1 + 3 + 5 + 6 7 + அப்படின்ட்டு ஒன்ஸ் நம்பர்ஸ் போயிட்டே இருக்கும்போது சப்போஸ் ஒரு 11 வரைக்கும் கொடுத்தா நம்ம கூட்டி கூட போட்டுடலாம். ஆனால் ஒரு நிறைய பெரிய நம்பர்லாம் போனால் அதை கூட்டிக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா? அதற்கான ஃபார்முலா தான் நம்பர் ஆஃப் ஐட்டத்தை பார்த்துக்கணும். எத்தனை ஐட்டம் இங்கே இருக்குது? 4 ஐட்டம் இருக்குது. அப்போ 4². 4² என்னது? 16. இங்கே என்னது? என்னு கொடுத்துருக்கிறதால அப்போ n². இங்கே பாருங்கள், இதை கூட்டி பாருங்கள். இவன் 9 9 7 16 வந்துருச்சிங்களா? அதனால் இது ஒற்றை எண்களுடைய கூடுதல். இது ஃபார்முலா, இதை ஞாபகம் வச்சுக்கணும். n². எத்தனை ஐட்டம் கொடுத்துருக்காங்களோ அத்தனை ஐட்டத்தை நம்ம எண்ணிக்கையை ஸ்கொயர் பண்ணிக்கணும். இது சப்போஸ் 7 + 9 + 11 + 14 அப்படின்னு கொடுத்தாக்கா 1லேருந்து 14 எத்தனை ஐட்டம் வருதுன்னு பார்த்துக்கணும். அதை ஸ்கொயர் பண்ணிக்கணும். அப்புறம் 1லேருந்து 5 வரைக்கும் உள்ள நம்பரை ஸ்கொயர் பண்ணி லெஸ் பண்ணணும். இந்த மாதிரி இடைப்பட்ட எண்களை கேட்கும்போது அந்த மாதிரி லெஸ் பண்ணி போடணும். அடுத்தது பாருங்கள், ஏயின் வருமானம் பிஐ விட 25% அதிகம் எனில் பியின் வருமானம் ஏஐ விட எவ்வளவு சதவீதம் குறைவுன்னா அதே 25% போட்டுறக்கூடாது. என்ன செய்யணும்? அந்த ஃபார்முலா இருக்குது. குறைவுன்னா குறைவு சதவீதத்துக்கு ஃபார்முலா இருக்குது. R/100 + R 100 + R × 100. அப்போ என்ன செய்யணும்? இந்த R எத்தனை சதவீதம்? 25. அப்போ 25/125. 125 கூட்டும்போது 125 × 100 எவ்வளோ வருது? 20%. அப்போ 20% அதிகமாக இருந்தால் 20% குறைவாக இருக்கக்கூடாது. ரேஷியோ மாறும். குறைவுன்னா இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பாருங்கள், ஒரு வேலையை ஏ மற்றும் பி ஆகியோர் 12 நாளில் 2 பேரும் சேர்ந்தா என்ன செய்வாங்க? 12 நாளில் முடிப்பாங்க. ஆனால் ஏ மட்டுமே செஞ்சால் 20 நாள் ஆகும். அப்போ பி மட்டுமே எத்தனை நாள் செய்வார்னாக்கா இவருடைய திறமை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1/12 அதாவது மொத்த வேலை 1/12. ஏவுடைய திறமை மட்டும் பார்த்தீங்கன்னா 20 நாளில் செய்வார். அப்போ ஒரு நாளைக்கு செய்ய வேண்டிய அவரோட திறமை 1/20. அப்போ இந்த மொத்த திறமையிலேருந்து அவருடைய திறமையை கழிச்சணும். அப்போ கழிக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 30 days. பி மட்டும் செய்யணுன்னாக்கா அவர் எத்தனை நாளில் செய்வார்? 30. இவர் 20 நாள் ஆகினார்னா அவர் 30 நாள் ஆக்குவார். அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள், 2 ஆண்டுகளுக்கு 10% வட்டி விதத்தில் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டியும் கேட்டால் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. P × R/100 த ஹோல் ஸ்கொயர். இதுதான் P என்பது அசல். இந்த இங்கே P ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. அதை போட்டுட்டு த ஹோல் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது கிடச்சிடும். அப்போ P = எவ்வளோ அசல் எவ்வளோ அப்படின்னு கேட்கும்போது நம்மளுக்கு அசல் கொடுக்கல. அதனால் என்னது P கண்டுபிடிச்சிட்டோம். 5000 அசல் தான் கேட்குறாங்க. அதனால் அசலை கண்டுபிடிச்சாச்சு.
அடுத்தது ஒரு வட்டத்தின் பரப்பளவு. வட்டத்தின் பரப்பளவு என்னது? வட்டத்தின் பரப்பளவு πr ஸ்கொயர். வட்டத்தின் பரப்பளவு πr ஸ்கொயர்டு. அதனால் நம்மளுக்கு இது வந்து 154ன்னு சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச ஐட்டம் என்னது? 22/7. பையனுடைய வேல்யூ 22/7. அப்போ r ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 49னா r இஸ் ஈக்குவல் டு 7ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண தெரியும். அவ்வளோதான் மேட்ரு. இங்கே பாருங்கள், a/m டிவைடட் பை a. இந்த அடுக்குக்குறி விதிகளின்படி a/m பெருக்கல் a/nன்னா அடிமானங்கள் சமமெனில் அடுக்குகளை கூட்டிக்கொள் m+n. இது வகுத்தல் குறி வந்திருக்கிறதால இந்த வகுத்தலில் விதி என்னென்னா அடிமானங்கள் சமமெனில் வகுக்கும்போது அடுக்குகளை கழித்துக்கொள். அதான் ரூல். அப்போ a/m-n இந்த மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்கல்ல, அது பவர் அடுக்கில் போகணும். அடுத்தது பாருங்கள், a+b த ஹோல் ஸ்கொயர். a+b த ஹோல் ஸ்கொயர். a+b என்னது? a+b ஸ்கொயர். a+b த ஹோல் ஸ்கொயரையும் a-b த ஹோல் ஸ்கொயரையும் சப்ராக்ட் பண்ணாக்கா உங்களுக்கு 4ab வரும். ஆனால் இவன் என்ன கேட்டிருக்கான்? இந்த 4abயை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டான். அப்போ ரெண்டாவது முற்றொருமை ரைட் சைடு போயிடுவான். ஸோ அப்போது a+b த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4abன்னு வரும்பொழுது இந்த ரெண்டாவது முற்றொருமை வந்துடும். இதை முதல் முற்றொருமையாக நினைக்கும்போது முதல் முற்றொருமையிலேருந்து ரெண்டாவது முற்றொருமையை லெஸ் பண்ணிங்கன்னா 4ab வரும். அப்போ இந்த 4abயை முதல் முற்றொருமையில் கழிக்கும்போது ரெண்டாவது முற்றொருமை ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது மூன்றாவது முற்றொருமை. 7ஆம் வகுப்பில் கொடுக்கப்பட்ட மூன்றாவது முற்றொருமை. இதனுடைய காரணி கேட்குறாங்க. அது முற்றொருமையாக தான் அதனுடைய காரணி. x+y × x - y. ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல். ஒரு சின்ன முக்கோணமாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய முக்கோணமாக இருந்தாலும் சரி, 3 கோணங்களின் கூடுதல் என்ன தான் வரும்? 180 டிகிரி தான். இவனுக்கும் 180 டிகிரி தான், இவனுக்கும் 180 டிகிரி தான். ஒரு பேப்பரை வந்து முனையை கட் பண்ணி பெரிய முக்கோணமாக எடுத்துக்கிட்டு இந்த முனையை கட் பண்ணிங்க, ஒரு நேர்கோட்டில் வைங்க, அவன் என்னது 180 டிகிரி தான் வரும். அதே போல் இந்த சின்ன முக்கோணத்துக்கு 3 பக்கமும் கட் பண்ணி வைங்க, அதுவும் என்னது 180 டிகிரி தான் வரும் ப்ரூவ் பண்ணுறதுக்காக. இங்கே பாருங்கள், சதுரத்தின் மூலை விட்டம் d எனில் அதனுடைய பரப்பளவு. சதுரத்தின் பக்க அளவு கொடுத்துருந்தாங்கன்னா a². ஆனால் d-யை கொடுத்துட்டாங்கன்னா டயக்னலை, ஒரு சதுரத்துக்கு டயக்னலை கொடுத்துட்டாங்கன்னா d²/2. d²/2 தான். இல்லாட்டி ஆஃப் d1 மூலை விட்டங்கள் கொடுத்துட்டாங்கன்னாக்கா என்னது ½ d1 × d2 அதுவும் சொல்லலாம். மூலை விட்டங்கள் சமம். மூலை விட்டங்கள் சதுரத்தின் மூலை விட்டங்கள் வந்து என்னது சமம். அதாவது d1ம் சமம், d2வும் சமம். அதனால் d²/2 தான் கரெக்ட் ஆன்சர். ஒரு வட்ட நாற்கரத்தில் எதிர்கோணங்களின் கூடுதல். ஒரு வட்டத்தில் நாற்கரம் போடுறோம். ஒரு பக்கமும் ஒரு அளவாக இருக்கும் நாற்கரம்ன்றது. ஆனால் கூட்டினா என்னது 360 டிகிரி. அப்போ ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். 180 டிகிரி. சம்மேஷன் ஆஃப் த ஆப்போசிட் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ என்னது எதிர் கோணங்களை கூட்டினால் 180 டிகிரி கிடைக்கும். இந்த மாதிரி அறிவியல் குறியீடு கேட்டாங்கன்னா 8ஆம் வகுப்பில் இது வந்திருக்கு. இது எத்தனை ஸ்தானம் தள்ளி நம்பர் இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10th இடத்துல தான் இந்த நம்பர் இருக்குது. அதனால் 2 பாயிண்ட். அப்புறம் இங்கே இருக்கிறத அப்படியே போட்டுக்க வேண்டியது தான். 2.02ன்னு போட்டுக்கணும் தான். இதுக்கப்புறம் வந்து 0க்கு நோ வேல்யூ. அதனால் யூ கேன் லீவ் இட். ஸோ 10 பவர் மைனஸில் கொடுக்கணும். ஏன்னா தசம எண்கள் இருக்கிறத 10 பவர் -10 அப்படின்னு கொடுத்துருங்க. அறிவியல் குறியீடு வலது புறத்தில் நகர்த்தணும். இந்த இந்த புள்ளியை என்ன செய்யணும்? வலது புறமாக நகர்த்திக்கிட்டே போய் எங்கே நம்பர் இருக்கோ அங்கே வைக்கணும். எத்தனை ஸ்தானம் இருக்கோ அதை பவரில் கொண்டு வந்துடணும். 1 முதல் 100 வரையிலான பகா எண்களுடைய எண்ணிக்கை. இதை நான் பல முறை சொல்லியிருக்கேன். உங்களுக்கு 25 தூக்கத்தில் ஏஞ்சி கேட்டால் கூட சொல்லணும். 25 எண்கள் தான் 100 வரைக்கும் உள்ள எண்கள். மீதி 75 எண்கள் பகு எண்களான்னு கேட்டால் இல்லை, 74 தான். எங்கே போச்சு 1? அந்த 1 தான் பகா எண்ணும் அல்ல பகு எண்ணும் இல்லைன்னு உட்காந்துருக்கு. அதுவும் இல்லாத 2 என்பது ஒரு இரட்டை பகாய். இரட்டை எண்ணிலே ஒரு பகா எண் கேட்டாங்கன்னா இந்த 2 தான். ஆனால் எண்ணிக்கை கேட்டால் 1 எழுதணும். எந்த எண்ணுன்னு கேட்டால் 2 எழுதணும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பகா எண்கள் மொத்தம் எத்தனை? 25. ஒரு இணைகரத்தின் பரப்பளவு. ஒரு இணைகரம் செவ்வகத்தை லைட்டாக சாட்சி விட்ட மாதிரி இருக்கிறது தான் இணைகரம். அதனுடைய பரப்பளவு என்னது? BH. இதுதான் H, இது B. அப்போ இணைகரத்தின் பரப்பளவு. 18வது கேள்வி பாருங்க. a/0 a is not equal to 0னா which is equal to 1ன்னு அர்த்தம். அடிமானம் 0வாக இருக்கக்கூடாது. anything power 0 is equal to 1. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா 1 என்பது சரியான விடை.
1,00,000க்கு பவர் 0 இருந்தாலும் அது ஒன்று தான். ஒரு பகடையை உருட்டும் போது பகா எண்கள் கிடைப்பதற்கான பகா எண்கள் என்னது? 2, 3, 5. இப்போ ஒரு டைஸில் 6 பக்கம் இருக்குது இல்லையா? சுற்றி 4 மேலே கீழே 6 பக்கம் இருக்கும். அந்த 6 பக்கத்தில் பகா எண்கள் வரக்கூடியது 2, 3, 5. அப்போ P of A is equal to 3/6. நம்பர் ஆஃப் A is equal to 3. P of A is equal to 3/6. ஸோ 1/2. இங்கே பாருங்கள், நிகழ்வின் பரவலில் அதிக முறை வரும். அதிகமாக நம்பர் இருந்ததுன்னா, மோடாக இருந்ததுன்னா முகடு, அவ்வளோதான். அதிக முறை வரும் மதிப்பு இந்த 4ல் ஏவன்னு பார்த்தாக்கா இந்த முகடு தான். முகடுக்கான ஃபார்முலா இருக்குது. முகடு சிக்கல் டு 2 சராசரி 2, அதாவது 3 மடங்கு எழுதுகிறேன். 3 முறை இடைநிலை மைனஸ் 2 முறை சராசரி. இதுதான் முகடுடைய ரேஷியோ. அதுக்கடுத்தது கனச்சதுரத்தின் மொத்த பரப்பு. கனச்சதுரம் அப்படின்னாலே என்னது? 6a². ஃபார்முலா கேட்டால் நம்ம டைரெக்டாக போட்டுடலாம். நேர்மாறில் XYயும் இருக்கிறதுனாக்கா அது என்னதுனாக்கா X டிவைடட் பை Y என்பது மாறிலி. நேர்மாறல்ல. எதிர்மாறல்னா XY என்பது கான்ஸ்டன்ட். அடுத்தது X அச்சும் Y அச்சும் வெட்டி கொள்ளும் பகுதி ஆதி புள்ளி தான். இப்படி கிராஃபில் இப்படி X அச்சும் Y அச்சும் என்பது இந்த புள்ளி 0,0 இல்லையா? ஆதி புள்ளி. ஒரு நாணயம் சுண்டப்படும் போது தலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. நம்பர் ஆஃப் S is equal to 2. அப்போ தலை கிடைக்கிறதுக்கு பாசிபிள்னு அது 1/2. 1/2 இஸ் த ஆன்சர். இங்கே பாருங்கள், கனச்செவ்வகத்தின் கன அளவு. நீளம், அகலம், உயரம் 3த்தையும் பெருக்க வேண்டியது தான் கனச்சதுரத்தின் கன அளவு. அதுக்கடுத்தது நைன்த்தில் ஃபஸ்ட்டு லெசனே தான். A யூனியன் B இன்டர்செக்ஷன் C அப்படின்போது வாட் இஸ் த ஆன்சர்? ஃபஸ்ட்டு A யூனியன் Bயும் A யூனியன் Cயும் இன்டர்செக்ட் பண்ணுறது, அதுதான் ஃபஸ்ட் ஆன்சர். இது என்ன பண்பு? பங்கீட்டு விதி, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அடுத்தது பாருங்கள், A மற்றும் வெட்டா கணங்களின் எண்ணிக்கை 0. ஏன்னா வெட்டா கணங்களின் எண்ணிக்கைன்னு போது என்னது? நம்மளுக்கு 0 தான் கிடைக்கும். பொதுவான உறுப்புகளே இருக்காது. பொது உறுப்பாக இருந்தால் வெட்டிடும் இல்லையா? √2 மற்றும் √3க்கு இடையான 9வது புக்கு ஃபஸ்ட்லேயே கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் √1லேருந்து √10 வரைக்கும் வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போ √2னாக்கா 1.414, √3க்கு 1.732. ஸோ வந்து ஒரு எண் இருக்குதுன்னாக்கா அப்போ 1.5. இதில் கொடுக்கப்பட்டதில் 1.6 கூட எழுதலாம். ஆனால் வந்து கொடுக்கப்பட்டதில் 1.5 இருக்கிறதால நம்ம அதை எழுதணும். இங்கே பாருங்கள், 0.333 அப்படின்னு வருது. P/Q வடிவம் அப்படின்னாக்கா நம்ம என்ன செய்யணும்? மேலே கீழையும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். லெஃப்ட்டு ரைட்டு. X is equal to 3.3னாக்கா 10x மாற்றிக்கிறோம். அதனால் 3.33. அப்போ 9x நம்ம கன்வெர்ட் பண்ணும்பொழுது 3/9. அப்போ 1/3. இங்கே பாருங்கள், A + B + C ² is equal to என்னது? 2 × AB + BC + CA. இயற்கணிதத்தினுடைய முற்றொருமைகள் இதெல்லாம். P of Xஐ X - Aவால் வகுக்க கிடைக்கும் மீதி எது? P of A. இது என்ன தேற்றம்? மீதி தேற்றம், ரிமைண்டர் தியரம். X - Aவால் வகுத்தால் மீதி P of A ஆகும். முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம் பிரிக்கும் விகிதம். ஒரு முக்கோணம் வரைஞ்சிக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு நடுக்கோடு போடுறாங்க. இவை வந்து என்ன செய்யுது? எதிர்த்தாப்பில் போகுது. எதிர்த்தாப்பில் உள்ள பக்கத்தை தொடுது. அது 3 நடுக்கோட்டு மையமும் சந்திக்கும் புள்ளியானது. இப்போ இந்த உச்சின்னா இவன் 2 பங்கு, இவன் 1 பங்கு. இந்த உச்சின்னா இவன் 2 பங்கு, இவன் 1 பங்கு. இந்த உச்சின்னா இவன் 2 பங்கு, இவன் 1 பங்கு. அப்போ 2:1 என்ற விகிதத்தில் நடுக்கோட்டை உச்சியிலிருந்து பிரிக்கும். அதான் நடுக்கோட்டு மையம். வட்டத்தின் மையத்திலிருந்து நாணிற்கு வரையப்படும் செங்குத்து கோடு. ஒரு வட்டம் இருக்குது, இங்கே ஒரு நாண் இருக்குது. மையத்திலேருந்து ஒரு செங்குத்து கோடு வந்தாக்கா இந்த நாணை வந்து 2ஆக பிரிக்கும். செங்குத்து கோடாக தான் இருக்கணும். இப்படி ஓரத்தில் வரைகிறதெல்லாம் கிடையாது. செங்குத்து கோடாக இருக்கணும். இங்கே ஒரு நாண் இருக்குது. அப்போ இங்கேருந்து செங்குத்து கோடை, மையப்புள்ளியிலேருந்து செங்குத்து கோடானாக்கா இவனை வந்து 2ஆக பிரிச்சிடும். நாணை இரு சமக்கூறிடும்.
அடுத்தது பாருங்கள், x1 y1 மற்றும் x2 இடைப்பட்டதில் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸுக்கு ஃபார்முலா என்னது? த ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 த ஹோல் ஸ்கொயர், ஸ்கொயர் ரூட்டு. இது 9th பொசிஷனு. அடுத்தது பாருங்கள், ஒன்றும் இல்லை, இந்த 2 புள்ளி கொடுத்துருப்பாங்க, அந்த 2 புள்ளியை வந்து நீங்கள் இதில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். இங்கே பாருங்கள், ஆதி புள்ளியிலேருந்து XY என்ற புள்ளிக்கு உள்ள தொலைவு எது? அதுக்கும் ஃபார்முலா இருக்குது நம்மக்கிட்ட. ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர்ட் ப்ளஸ் y ஸ்கொயர்ட். அதை சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். சைன் ஸ்கொயர்டு இது வந்து கண்டிப்பாக இது பேசிக்கு, அதனால் இது தெரியணும். இது ட்ரிக்னாமெட்ரியில் பேசிக்கு ஐடென்டிட்டி தான். சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. இது தெரியாதவங்க இருக்கவே முடியாது. அதே போல் tan 45. tan 45 என்னென்னது? cos 45 sin 45 டிவைடட் பை cos 45. 45ன்னு வந்ததால் எல்லாமே ஒரே சேம் மதிப்பாக இருக்கும், sin 45க்கும் cos 45க்கும். ஸோ 1/√2 டிவைடட் பை 1/√2. ஸோ வி கெட் 1. இங்கே பாருங்கள், ஒரு இணைகரத்தின் மூலை விட்டம். இணைகரம்னா என்னது? இப்படி ஒரு செவ்வகத்தை லைட்டாக சாய்ச்ச மாதிரி இருக்கும். இந்த மூளை விட்டோம் இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ போய் வரைஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது. இவன் வந்து ஒன்றுக்கொன்று செங்குத்தாக கண்டிப்பாக இருக்காது. சமமாக இருக்குமான்னு கேட்டாக்கா இருக்காது. இவன் சின்னதாக இருப்பான், இவன் பெருசாக இருப்பான். அப்போ சமமானவையும் இல்லை. இவற்றை எதுவும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏதோ இங்கே ஒருத்தன் இருக்கான். அப்போ ஒன்றை ஒன்று இரு சமக்கூறிடும். 39வது பாருங்கள், இதெல்லாம் ஃபார்முலா தான். கூம்பின் கன அளவு 1/3 πr² h. உருளையின் கன அளவில் 1/3 கூம்பினுடைய கன அளவு. அதுதான் உருளையின் கன அளவு πr² h. அதில் சேம் ஹைட்டாக இருந்ததுனாக்கா 1/3 πr² h. கோளத்தின் புறப்பரப்பு 4 πr². அதான் கோளம். இது ஃபார்முலா தான். இதெல்லாம் ஒரு பகடையை உருட்டும் போது இரட்டைப்படை எண் கிடைக்க வாய்ப்பு. இரட்டைப்படைன்னா என்னது? முதல்ல ஒற்றை பகா எண்கள் கிடைக்க வாய்ப்பு கேள்வி வந்தது. இப்போ இரட்டைப்படை எண்ணுன்னா அதே தான், 1/2 தான். 3 எண்கள் வருது. அப்போ பி வந்து அது பாசிபிள் வந்து 6, 3/6. ஸோ 1/2. இது வந்து என்னது? இதுவும் ரொம்ப பேசிக்கான ஃபார்முலா. நிகழ்தகவில் ஒரு நிகழ்ச்சி நடப்பதற்கும் நடக்காமல் இருப்பதற்கும் நிகழ்தகவுகளின் கூடுதல். அப்போ which is equal to 1. P of Aவும் P of A' கூட்டினா 1 தான். இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். sin ஸ்கொயர்டு ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1ன்ற மாதிரி. n உறுப்புகள் கொண்ட கணத்தின் உட்கணங்களின் எண்ணிக்கை. தீர்வுனது 2n. உட்கணங்களுடைய எண்ணிக்கை 2n. தகு உட்கணங்களின் எண்ணிக்கைன்னு கேட்டாங்கன்னா 2n-1. a மைனஸ் b ஈக்குவல் டு a. அதாவது இந்த செட்டில் இப்போ ஏவை கழிச்சிட்டோன்னா, ஏ செட்டில் உள்ளதை பியில் கழிச்சு பியை வந்து கழிச்சிட்டோன்னா ஏவே வருது அப்படின்னாக்கா b வந்து நல் செட். அதனால் a இன்டர்செக்ஷன் b ஈக்குவல் டு நல் செட். இந்த நீக்கினாலும் எந்த மாற்றமும் இல்லை. இங்கே பாருங்கள், 3x - 4 த ஹோல் ஸ்கொயர். இது ரெண்டாவது ஐடென்டிட்டி மாதிரி உள்ளது. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? இந்த மாதிரி கிடைக்கும். அப்போ இவனை வந்து எக்ஸோடைய கீழ் தான் கேட்டிருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர்டோடைய கீழ் கேட்கல. அதனால் நடுவில் உள்ள உறுப்பு பார்த்திங்கன்னா 2 3 6 24. a ஸ்கொயர்டு - 2ab + b ஸ்கொயர்டுன்ற ஃபார்மேட்டில் எழுதிடணும். எழுதிட்டு எக்ஸோடைய கெழுவை நம்ம பார்க்கணும். எக்ஸுக்கு முன்னாடி உள்ளது தான் எக்ஸோடைய கெழு. அதனால் நம்ம என்ன செய்யணும்? இதை போட்டணும். இங்கே பாருங்கள், இந்த ஐடென்டிட்டி தெரிஞ்சிருக்கணும். ஒரு 8 ஐடென்டிட்டி கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். இதே போல் பாருங்கள், இது 8th வர்ற ஐடென்டிட்டி a³ + b³ மாதிரி. இது வந்து என்னது? ஃபஸ்ட்டு இங்கே ப்ளஸ் வந்ததுன்னா முதல் உறுப்பும் ப்ளஸ்ஸாக தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு மைனஸ் வந்ததுன்னா முதல் உறுப்பும் மைனஸாக இருக்கணும். அப்போ இங்கே ப்ளஸ் வந்துருக்கிறதால x + y × x² - xy + y ஸ்கொயர். அடுத்தது பாருங்கள், 3 அளவு கொடுத்துட்டாங்க. முக்கோணம். இது என்ன வகை முக்கோணம்னு கேட்குறாங்க. இது என்ன முக்கோணம்? செங்கோண முக்கோணம். இது என்ன தேற்றம்? பித்தாகரஸ் தேற்றம். என்ன பித்தாகரஸ் தேற்றம்? ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். அப்போ 5 ஸ்கொயர்டுனா 25. இவன் வந்து 3 ஸ்கொயர்டுனா 9. இவன் வந்து 4 ஸ்கொயர்னா 16 வருவான். இவன் 9 வருவான். இவன் 25. இவன் ரெண்டுத்தையும் கூட்டினா இது வருது இல்லையா? அப்போ வந்து கண்டிப்பாக இது என்னது? செங்கோண முக்கோணம். அதுவும் இந்த அளவு வந்து தெரிஞ்சிருக்கணும். 8வது படிக்கிற பிள்ளைங்களுக்கே இது தெரிஞ்சிருக்கணும். பித்தாகரஸ் தேற்றம். எக்ஸ் அச்சின் சமன்பாடு y = 0. y வந்து 0வாக இருக்குது. அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள், sin 30. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே sin 0 வரும், அடுத்தது 30 வரும். ½ அதனுடைய மதிப்புனது ½. முக்கோணவியல விகித அட்டவணைப்படி sin 30க்கு வந்து 1/2. ஹரான் சூத்திரத்தின்படி முக்கோணத்தின் பரப்பளவு
ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் மைனஸ் ஏ, இது ஆஃப் பிஹெச்னாக்கா செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு. இப்போ √3/4 ஏ ஸ்கொயர்னாக்கா அது இருசம பக்க முக்கோணத்தின் பரப்பளவு. இது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 3 பக்கமும் 3 அளவாக இருக்குது அசம பக்க முக்கோணம். அதுக்கு எப்படி ஃபார்முலானாக்கா இதுதான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி பை என்னது, அதாவது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவைடட் பை 2. எஸ் வந்து இது எஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம். இந்த ஃபார்முலா பேர் என்னது, ஹெரான் ஃபார்முலா. இது அசம பக்க முக்கோணத்துக்கு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. ஹெரான் சூத்திரமானது பயன்படும். ஆஃப் பிஹெச் எங்கே போடுவோம், செங்கோண முக்கோணத்துக்கு போடுவோம். அடுத்தது பாருங்கள், 10ஆம் வகுப்பில் கணிதம் f(x) = 2x - x². அப்போ f(1) மதிப்பு என்ன, which = 1. இதனுடைய ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். f(1)னா இந்த அதாவது எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 போட்டு அதனுடைய வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள். அடுத்தது நம்பர் ஆஃப் a = p, நம்பர் ஆஃப் b = q. ஏயிலிருந்து பிக்கான மொத்த உறவுகளுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 2n × a × n × b, அதுதான். அப்போ இந்த n நம்பர் ஆஃப் a என்னது p, நம்பர் ஆஃப் b = q. ஸோ 2pq. அடுத்தது பாருங்கள், 1லேருந்து n வரைக்கும் உள்ள இயல் எண்கள் அதனுடைய கூடுதலுக்கான ஃபார்முலா என்னது, n × n+1 / 2. இதுதான் பேசிக். ஒரு சீரீஸை கூட்டுறதுக்கு இயல் எண்களை கூட்டுத்தொகைக்கான ஃபார்முலா. அடுத்தது பாருங்கள், ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் எண்ணாவது உறுப்பு tn = a + n - 1 × d. d என்பது என்னது, dன்னா டிஃபரன்ஸ், அவ்வளோதான், பொது வித்தியாசம். இதுலேயும் பாருங்கள், காமன் டிஃபரன்ஸு t2 - t1. அடுத்தது பாருங்கள், ஒரு பெருக்கு தொடர் வரிசையாக இருந்ததுனாக்கா அதனுடைய ஃபார்முலா என்னது, a × r⁻n - 1 / r - 1. பெருக்கு தொடர் வரிசையாக இருந்தால் இந்த ஃபார்முலா. Sn = உறுப்புகளுடைய கூடுதல். இது பாருங்கள், இருபடி சமன்பாடினுடைய மூலங்கள் என்னது 2, 3. அதை வந்து காரணிப்படுத்தும் போது நம்மளுக்கு 2, 3, அதாவது எக்ஸினுடைய மதிப்பு 2ஆகவும் இருக்கலாம் 3ஆகவும் இருக்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம இந்த -5x பிரித்து எழுதணும். இப்போ -5x x². இப்போ வந்து 2x - 3x + 6. அப்போ இங்கே என்ன எழுதணும், எக்ஸை வெளியில் எடுத்துட்டோன்னா x - 2ன்னு வரும். இங்கே வந்து 3 எடுத்துட்டாக்கா x - 2ன்னு வரும். அப்போ இவனும் காமன். அப்போ x - 3 இவனும் எடுத்துடலாம். அப்போ x - 2ன்னு இங்கே காரணிப்படுத்தல் வரும். அப்போ எக்ஸோடைய வேல்யூ பார்த்திங்கன்னா 3ஆகவும் இருக்கலாம் 2ஆகவும் இருக்கலாம், காரணிப்படுத்துது. அடுத்தது பாருங்கள், இதுக்கும் வந்து மூலங்கள் மெய் மற்றும் சமம். b² - 4ac, அதுக்கு வந்து என்னது, ரூட்டு, மெய் மற்றும் சமம். அடுத்தது பாருங்கள், 58. a மற்றும் b இரு அணிகள் ab = ba எனில் எப்போதுமே உண்மையாக இருக்காது, எப்போதுமே உண்மை அல்ல, பரிமாற்று விதிக்கு உட்படாது. அணிப்பெருக்கல்ல இப்போ சாதாரணமாக பண்புகளில் முழுக்களின் பண்புகளில் பரிமாற்று பண்பு உண்டு பெருக்கலுக்கு. ஆனால் அணிப்பெருக்கல்ல பரிமாற்று பண்பு விதிக்கு உட்படாது. ஏன்னா நிரல் நிறையாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரோ கலம் அணியின் வரிசை m/nன்னு இருக்குது. அதில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா mnன்னு இருக்கும். நிறைகளின் எண்ணிக்கை நிரல்களின் எண்ணிக்கை. இரு வடிவொத்த முக்கோணங்களின் பக்கங்களின் விகிதம் 4:9. வடிவொத்த பக்கங்கள் சமமாக இருக்குது, ஆனால் 4:9 என்ன பரப்புகளின் விகிதம். அப்படியே போட்டுக்க வேண்டியது தான் ஸ்கொயராக, அவ்வளோதான். பக்கங்களின் வர்க்கங்களின் விகிதம் தான், அவ்வளோதான். ஒரு தேல்ஸ் தேரம்னது அடிப்படை விகித சமத்தேற்றம். BPT, பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம். தேல்ஸ் தியரம் அடிப்படை விகித சமத்தேற்றம். செங்கோண முக்கோணத்தில் கரும்பு வர்க்கம் மற்ற 2 வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். இவர் வந்து 8வதுலே வருது, பித்தாகரஸ் தியரம். அதாவது இப்போ செங்கோண முக்கோணத்தில் ஏற்கனவே கேள்வியில் நான் படிச்சுட்டதால் உங்களுக்கு கடகடன் படிச்சுட்டேன், அதை பார்த்துக்கோங்க. புள்ளிகள் x1 y1 மற்றும் x2 y2 இணைக்கும் கோட்டு துண்டில் நடு புள்ளி எது? x1 + x2 / 2.
y1 + y2 டிவைடட் பை 2. நடுப்புள்ளின்னு கேட்டாங்கன்னா ரெண்டுத்தையும் கூட்டி 2ஆல் வகுத்துற வேண்டியதுதான். சாய்வு m மற்றும் y வெற்று துண்டு c கொண்ட நேர்கோட்டின் சமன்பாடு எது? y = mx + c. அடுத்தது பாருங்கள், 2 நேர்கோடுகள் ஒன்றுக்கொன்று செங்குத்து எனில் அவற்றின் சாய்வு பெருக்கல் பலன் m1 × m2 which is equal to -1. இதை தெரிஞ்சுக்கணும். tan θ என்னது? வெரி சிம்பிள். tan θ வந்து sin / cos θ. secant ஸ்கொயர் மைனஸ் tan ஸ்கொயர் θ. இது என்னது? secant ஸ்கொயர்டு இதுக்கு சமம் 1 + tan ஸ்கொயர் θ. அப்போ இங்கே என்ன வரும்? secant ஸ்கொயர் தான் நம்மளுக்கு இங்கே வச்சுக்கிட்டு secant ஸ்கொயர்டோடைய வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது secant ஸ்கொயர்டுக்கு வந்து 1 + tan θ இருந்தாக்கா இந்த டேனும் கேன்சல் ஆகி நம்மளுக்கு 1 கிடச்சிடும். secant ஸ்கொயர்டுக்கு 1 + tan ஸ்கொயர் θ. ஒரு கோபுரத்தின் ஒரு கோபுரம் இருக்குது. அதன் அடியிலிருந்து 30 மீட்டர் தொலைவில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து உச்சியை 30 டிகிரி ஏற்ற கோணத்தில் பார்க்குறாங்க. இவன் வந்து 30 டிகிரி பார்த்தால் கோபுரத்தின் உயரம் என்ன? இந்த உயரம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ tan θ நம்ம போட்டுக்கணும். tan θ நம்ம கண்டுபிடிக்கணும். tan = height / 30. அப்போ நம்மளுக்கு √3 1/√3 which is equal to h by 30. tan θக்கு வந்து 1/√3. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 10√3. உருளையின் வலைபரப்புனா 2πrh. உருளைனா சிலிண்டருக்கு ஷேப் எல்லாம் ஃபார்முலா. அரைக்கோளத்தின் ஃபார்முலா பார்த்திங்கன்னா 3πr². அரைக்கோளத்தின் வலைபரப்புன்னு போது அடிப்பரப்பு வந்து πr², அப்புறம் வலைப்பரப்பு 2πr². அதனால் மொத்த பரப்பு வந்து 3πr². இடைக்கண்டத்தின் கன அளவு. இடைக்கண்டம்னா ஒரு கூம்பு இருக்குது, இப்படி இருக்குது. இப்போ இவனை வந்து பாதியாக வெட்டி எடுத்துட்டாங்கன்னா இப்படி இருக்கும். அப்போ அதனுடைய பரப்பளவு என்ன? அந்த மாதிரி இருக்கும்பொழுது இந்த மாதிரி ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இடைக்கண்டத்தின் பரப்பளவு. அப்போ 1/3πh r² + r² + R × r இடைக்கண்டத்தின் பரப்பளவு. ஒரு தரவின் வீச்சு r மற்றும் மீச்சிறு மதிப்பு s எனில் பெரு மதிப்பு என்ன? r + l என்னது? r + s. அவ்வளோதான். 73rd பாருங்கள். முதல் n இயல் எண்களின் விலக்க வர்க்க சராசரி. அதுக்கு என்ன ஆகுது? n² - 1 டிவைடட் பை 12. இப்போ விலக்க வர்க்க சராசரினாக்கா நம்மளுக்கு σ². இங்கே σx² வரணும். σx² கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்தது என்னது? சாதா சராசரி, கூட்டு சராசரி உடைய ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி இதை நம்ம விலக்க வர்க்க சராசரி, நம்ம திட்ட விலக்கத்தின் வர்க்கம் வேரியன்ஸுடைய வர்க்கம் நம்ம ஃபார்முலா பார்க்கணும். இப்போ இந்த எக்ஸ் பார், அதாவது கூட்டு சராசரிக்கு ஒரு வேல்யூ பார்க்கணும். எக்ஸ் பாருக்கு n + 1 டிவைடட் பை 2 இவனை கண்டுபிடிக்கணும். இவனை வந்து σx, அதாவது எக்ஸ் பார் ² இவனை அப்படியே ஸ்கொயர் பண்ணணும். அப்புறம் இந்த σx² அப்படின்னு வரும்போது ஒவ்வொரு இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் பார்க்கணும். அதுக்கான ஃபார்முலா x²/2. இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. n × n + 1 × 2n + 1 டிவைடட் பை 6. இதை போட்டு இதையும் லெஸ் பண்ணும்பொழுது நம்மளுக்கு இந்த விலக்க வர்க்க சராசரி கிடைக்கும். அப்படி கிடைக்கும் பொழுது தான் நம்மளுக்கு என்ன, வாட் இஸ் த ஆன்சர்? இந்த வேரியன்ஸ் கிடைக்கும். வேரியன்ஸுக்கு என்ன ஃபார்முலா? n² - 1 டிவைடட் பை 2. இதெல்லாம் சால்வ் பண்ணும்பொழுது உங்களுக்கு n² - 1/12ன்னு வந்துடும். A மற்றும் B ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சி எனில், விளக்குற நிகழ்ச்சின்னாக்கா என்னது? ஒன்று நடக்கும்போது இன்னொன்று நடக்காது. அப்போ வந்து 0. ஒன்று நடக்கும்பொழுது இன்னொன்று நடக்காது. நல் செட்டு. ஒரு நெட்டாண்டுனா லீப் இயரு 53 வெள்ளிக்கிழமைகள் இருக்குது. லாஸ்ட் கொஸ்டின் நினைக்கிறேன் இது. ஒரு நெட்டாண்டில் லீப் இயரில் இருக்குது. அதில் 53 வெள்ளிக்கிழமைகள் வருவதற்கான நிகழ்தகவு என்ன? அப்போ 52 வாரம் தான், ஆனால் 53 வெள்ளிக்கிழமை வர்றதுக்கு சான்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 366 நாட்களில் 52 வாரங்கள் இருக்குது. அப்புறம் 2 நாள் எக்ஸ்ட்ரா வருது. அதில் 2 நாட்களில் வெள்ளிக்கிழமை வர்றதுக்கு
வாய்ப்பு இருக்குது. அப்போ 2/7 2/7ன்றது வாய்ப்பு. லீப் வருஷத்துக்கு 366 நாட்கள். அதனால் அந்த என்ன செய்யணும், 52 வாரங்களை நம்ம பிரிச்சுக்கிறோம். அதில் 52 நாட்கள். 53ஆவதாக வர்ற வெள்ளிக்கிழமை அதுக்கு வாய்ப்பு 2/7. அதனால் உங்களுக்கு இது வரைக்கும் நடத்துனது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் ஒவ்வொன்றையும் பார்த்து நல்லா விளக்கம் சொல்லுங்கள், விளக்கமாக தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று படிக்கும்போதே அதை ரிலேட் பண்ணி அடுத்ததை நம்ம படிச்சுக்கணும். இதில் இந்த கணக்கில் ஏதாவது புரியாது இருந்ததுனாக்கா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மேலும் விளக்கம் தேவைன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மறுபடியும் விளக்கமாக இன்னொரு வீடியோ போடுறேன் வேறு ஒரு கணக்குகளோட, இந்த கணக்கையும் சேர்த்து. தேங்க்யூ டீச்சர்ஸ்.